44 பேர் மேல எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள் 44 பேர் மேல பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை. ஈரோடு மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் KE பிரகாஷுக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள கனிமொழி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் திறந்த வாகனத்தில் நின்றபடி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். ஒரு எம்பி தங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டாருன்னு சொல்லி டெல்லியில போராட்டத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள எவ்வளவு மோசமா பிஜேபி அரசாங்கம் நடத்துச்சுன்னு பார்க்கணும். அந்த பெண்களுக்கு நியாயம். பிரிஜ்பூஷன் சிங் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பிஜேபி விசாரணை இல்லை. நல்லா வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதுதான் பிஜேபி எதிர்கட்சிகள் மீது போடக்கூடிய வழக்குகள். அதே நேரத்தில் இவ்வளவு கேவலமான குற்றங்களை இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரங்களை எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க. இவங்க நாங்க பெண்களை பாதுகாப்புறோங்கிறாங்க. நாரி சக்தி, பெண் சக்தி அப்படின்னு பிரதமர் பேசுறாரு. என்ன சக்தி, என்ன மரியாதை பெண்களுக்கு? எதுவும் கிடையாது. மணிப்பூர்ல மிக மோசமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள். அங்க இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு வெளி உலகத்துக்கு 7 வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகுதான் கேஸ் போடும். வெளி உலகத்துக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பெண்கள் எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டாங்கன்னு தெரிந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி, உலகம் முழுக்க சுத்தக்கூடிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துருச்சுன்னு மழை வெள்ளம் வந்தா வரமாட்டார். ஆனா தேர்தல் வந்தோன்னா வாரத்துக்கு எத்தனை நாள் வராரு? தமிழ்நாட்டிலேயே தான் சுத்தி சுத்தி வராரு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை இவங்க கொளுத்தி போட்ட தீயால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூரை போய் ஒரு முறை கூட பிரதமர் பார்க்கவில்லை. அவர் இங்க வீடு எடுத்து குடி வந்தா கூட வாங்க மாட்டாரு. விடமாட்டோம். நமக்கு தெரியும், அவருக்கு தெரியலையே பாவம். அது கோயம்புத்தூர்ல வேற ஒருத்தர் இருக்காரு. கரூர்ல போட்டி போட முடியாதுன்னு கோயம்புத்தூருக்கு போய் ட்ரை பண்ணலான்னு போயிருக்காரு. நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க தைரியத்துலதான் தமிழ்நாடு பாதுகாப்போடு இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏதோ பெரும்பான்மை மக்களுக்கு இவங்கதான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. பெரும்பான்மை மக்களை பாதுகாக்கிறோம், கோயில பாதுகாக்கிறோம். எந்த கோயில இவங்க பாதுகாக்கிறாங்க? கோயிலெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துடுங்கிறாங்க. யார்கிட்ட கொடுக்கறது? நீங்க அந்த கோயில வாங்கி வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு சொத்து இருக்காது 4 வருஷத்துல இல்லையா? ஆனால் தமிழ்நாடு அரசு சில கோயில்கள் இருக்கு, பெரிய வருமானம் இல்லாத கோயில்கள். அந்த கோயில்கள்ல பூஜையை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக திராவிட இயக்கத்தின் ஒரு முக்கியமான தலைநாயகராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோயில்களுக்கு தரக்கூடிய மானியத்தை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு கால பூஜை கூட பண்ண முடியாத எத்தனையோ கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கெல்லாம் நிதி வழங்கி அந்த கோயில்ல பூஜை, அங்க இருக்க வரக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசாங்கம், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றி மக்களிடம் பொய் சொல்லி, எத்தனை பொய் அங்க இங்க இருக்கிற அண்ணாமலை சொல்ற பொய் அது ஆயிரக்கணக்கில். ஆனா பிரதமர் தூத்துக்குடிக்கு வந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார், வெள்ள நிவாரணம் தரேன்னு சொல்லி
பிரதமர் என்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னிடம் உறுதியளித்தார். 1 ரூபாய் வந்ததா? வரல. நம்ம வரி பணத்தெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க டெல்லிக்கு. 1 ரூபாய் நிதி கொடுத்தோம்னா எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? 25 பைசா இல்லையா?